வெல்கம் டு அபீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான NMMS தேர்வில் 2017 கொஷின் பேப்பரில் மேட்டில் கொஷின் நம்பர் 41லேருந்து 55 வரைக்கும் பார்க்க போகிறோம். 41வது கொஸ்டின் போகிறதுனால அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ப்போம். வழிமுறை வினா எண் 41 to 45. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பழமொழிகளில் உள்ள வார்த்தைகளை குறிக்கும் வகையில் குறியீட்டு எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை பயன்படுத்தி வினா எண் 41 முதல் 45 வரை விடையளிக்கவும். இங்கிலீஷில் direction question 41 to 45. Code numbers are indicated against the words in the proverb. Answer the given questions using those codes. இது ரொம்ப சிம்பிள் தான். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறதுக்கு 1 2 3 கொடுத்துருக்காங்க. டைம் இஸ் கோல்டு அப்படிங்கிறதுக்கு 4 to 5. ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படிங்கிறதுக்கு 6 to 8. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுக்கு 9 to 0. இப்போ இதிலிருந்து நமக்கு ஈஸ் அப்படிங்கிறது 2, ஹெல்த் 1, வெல்த் 3, டைம் 4, கோல்டு 5, ஒர்க் 6, வர்ஷிப் 8, யூனியன் 9, ஸ்ட்ரென்த்து 0 அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? இதை வச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். 41வது கொஸ்டின், குறியீட்டு மொழியில் ஹெல்த் வர்ஷிப் ஸ்ட்ரென்த் என்பதன் குறியீடு அப்படின்னா நம்ம நம்பர்ஸ் நம்ம தான் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா? ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு 1, வர்ஷிப்புக்கு 8, ஸ்ட்ரென்த் 0. 4வது ஆப்ஷன் 180. அடுத்தது 42வது கொஸ்டின், தவறான இணையை கண்டறியவும். சூஸ் த இன்கரெக்ட் பேர். யூனியன் வெல்த் அப்படிங்கிறது 9 3 தான் வரும், கரெக்டு. டைம் கோல்டு அப்படிங்கிறது 4 6 வரும், ஆனால் இங்கே 4 8ன்னு இருக்குது, அதனால் அது இன்கரெக்டு, தவறு. ஹெல்த் ஸ்ட்ரென்த் 1 0, இது கரெக்டு. ஒர்க் வர்ஷிப் அப்படிங்கிறது 6 8 வரணும், ஆனால் 6 5 இருக்குது, அதனால் அதுவும் இன்கரெக்ட். அப்போது எது இன்கரெக்டு? B and D இன்கரெக்ட், அது 3வது ஆப்ஷன். அடுத்தது 43வது கொஸ்டின், ஹெல்த் வர்ஷிப் மேட்ச் தி ஃபாலோயிங். பொறுத்துக. ஹெல்த் வர்ஷிப் 1 8, டைம் வெல்த் 4 3, யூனியன் கோல்டு 9 5, ஒர்க்கு ஸ்ட்ரென்த்து 6 0. இது மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 A அப்படிங்கிறது 4, B 3, C 1, D 2. அடுத்தது 44 கொஸ்டின், 5 2 3 என்ற குறியீடு எதனை குறிக்கும்? இங்கிலீஷில் வாட் டஸ் த கோட் 5 2 3 ஸ்டாண்ட் ஃபார்? 5 2 3 அதிலிருந்து பார்த்தோம்னா 5ங்கிறது கோல்டு, ஈஸ் 2 வந்து ஈஸ், 3 வெல்த், கோல்டு ஈஸ் வெல்த், 3வது ஆப்ஷன். நெக்ஸ்ட் 45, வர்ஷிப் என்பதனை குறிக்கும் குறியீடு. வர்ஷிப் அப்படிங்கிறது எந்த எண் வந்து குறிக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 8 இல்லையா? அப்போ 8 ஆப்ஷன் 4. அடுத்தது இதில் இங்கிலீஷில் பார்த்தாலும் அதே தான். ரைட் த கோட் நம்பர் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வர்ஷிப். ஓகே. அடுத்தது தரவரிசை, ரேங்க்னு சொல்கிறோம் இல்லையா? அது 46 to 49 வரைக்கும் அதே தான். 46வது கொஸ்டின், ஒரே வரிசையில் நின்றிருக்கும் 20 சிறுமிகளில் தீபா இடது ஓரத்திலிருந்து 5வதாகவும் பூஜா வலது ஓரத்திலிருந்து 10வது இடத்திலும் நிற்கின்றனர். பூஜா தீபாவை நோக்கி 5 இடங்கள் நகர்கிறார் எனில் பூஜா இடது ஓரத்திலிருந்து எந்த இடத்தில் நிற்கிறார்? இங்கிலீஷில் பார்ப்போம். In a row of 20 girls, Deepa stands 5th from the left end and Pooja 10th from the right end. If Pooja moves 5 places towards Deepa, what will be her position from the left end? இப்போது இது சிம்பிள் தான். தீபா வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து இடது ஓரத்துலேருந்து 5வது இடத்துல இருக்கான். பூஜா வந்து வலது ஓரத்துலேருந்து 10வது இடத்துல இருந்துட்டு தீபாவை நோக்கி 5 பிளேசஸ் முன்னேறான். அப்போது 10 + 5 15வது இடத்துல இருக்கா இங்கே. அப்போது மொத்தம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆளினுடைய வலது ஓரத்திலிருந்து அல்லது இடது ஓரம் ரெண்டுமே அவனுடைய
எத்தனாவது இடத்துல இருக்கார் நமக்கு தெரிஞ்சால் இடது ஓரம் இருக்கிறது நமக்கு தெரியாது. என்ன கொஸ்டினில் கேட்குறாங்க? 46 கொஸ்டின். பூஜாவினுடைய இடது ஓரத்துலேருந்து கேட்குறாங்க. இப்போ பூஜாவினுடைய வலது ஓரம் தெரிஞ்சிருச்சு 15 அப்படின்னு. 10 + 5 15ன்னு தெரிஞ்சிருது. இடது ஓரத்துலேருந்து நமக்கு தெரியாது. அதை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் வலது ஓரத்தில் வந்து 15. இப்போ அதை ப்ளஸ் பண்ணிவிட்டு -1ன்னு போடுவோம். எதுக்கு மைனஸ் போடுறோம்னா ரிப்பீட்டேஷன் ஆகாமல் இருக்கிறது. மறுபடியும் திரும்ப அதே அவரையே மறுபடியும் எண்ணாமல் இருக்கிறதுக்காக -1 போடுறோம். எப்போ = 20. மொத்த சிறுமிகள் எவ்வளோ பேருனா 20ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ x = 15 - 1 14. இந்த இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் பண்ணுறோம். அப்போ x = 6. பூஜா வந்து இடது ஓரத்திலிருந்து 6வது இடத்துல இருக்கு. அப்போது 4வது ஆப்ஷன். இதில் 6th பிளேஸு 4th ஆப்ஷன். அடுத்தது 47 கொஸ்டின். மாணவர்கள் வரிசையில் நிற்கின்றனர். அதில் ரோஹன் என்ற மாணவர் இடது ஓரத்திலிருந்து 6வதாகவும் ஆதித்யா என்ற மாணவர் வலது ஓரத்திலிருந்து 8வதாகவும் நிற்கின்றனர். ரோஹனுக்கும் ஆதித்யாவிற்கும் இடையில் எவரும் நிற்கவில்லை எனில் வரிசையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. இப்போ ரோஹன் வந்து இடது பக்கத்துலேருந்து எத்தனாவது பிளேஸில் இருக்கார்? 6வது பிளேஸில். ஆதித்யா வந்து வலது ஓரத்துலேருந்து 8வது பிளேஸில் இருக்கார். ஆனால் இவங்க 2 பேருக்கு நடுவில் யாருமே இல்லை. அப்போது என்ன பண்ணலாம்? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த மாணவர்கள் அப்படிங்கும்போது 2ஐயும் என்ன பண்ணிடலாம்? ப்ளஸ் பண்ணால் போதும். ஒன்று மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்கேயே மைனஸ் பண்ணலை அப்படின்னா ஒரே ஆள் அப்படின்னா அதை மறுபடியும் அவரை கூட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மைனஸ் பண்ணுவோம். இங்கே வேறு வேறு ஆட்கள் அப்படிங்கிறதுனால -1 போடலை. 6 + 8 14. 2வது ஆப்ஷன். இங்கிலீஷில் பார்த்தாலும் students line up in a queue in which Rohan stands 6th from the left end and Aditya stands 8th from the right end. No one stands in between Rohan and Aditya. The number of students in the queue is. Second option 14. 48வது கொஸ்டின். 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் நேத்ரா என்ற மாணவி மேலிருந்து 19வது தரவரிசையில் உள்ளார். அடுத்த முனையிலிருந்து அவரது தரவரிசை. இங்கிலீஷில் பார்த்தோம்னா நேத்ரா இஸ் at 19th rank from the top in a class of 35 students. Her rank from the bottom is. இப்படி பார்த்தோன்னா நேத்ரா வந்து மேலிருந்து 19வது பிளேஸில் இருக்கா. கீழிருந்து எவ்வளோவா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ப்ளஸ் 19 -1 = 35. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்னாலும் மேலிருந்து கீழிருந்துனாலும் ஒரே இது தான். அப்போது x = 19 - 1 18 மைனஸ் பண்ணணும். 35லேருந்து 18 மைனஸ் பண்ணும்போது 17. கீழிருந்து 17வது இடத்துல நேத்ரா இருக்கா. 17 அப்படிங்கிறது ஆப்ஷன் 2. 49வது கொஸ்டின். ஒரு தேர்வில் சஷாங்க் என்பவர் முதலில் இருந்து 8வது இடத்திலும் கடைசியிலிருந்து 23வது இடத்திலும் இருக்கிறார். 5 மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை. அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை. இங்கிலீஷில் பார்த்தோம்னா சஷாங்க் ரேங்க் 8th from the top and 23rd from the bottom in an examination. 5 students did not appear in the examination. The number of students in the class is. இப்போது சஷாங்க் அப்படிங்கிறவர் எத்தனாவது இடத்துல இருக்கார்? 8வது பிளேஸில். இந்த பக்கம் கடைசியிலிருந்து 23வது பிளேஸில் இருக்கார். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இது 2ஐயும் கூட்டிட்டு -1 பண்ணுவோம். ஏன்னா சஷாங்கா 2 தடவை எண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. -1 = எவ்வளோ வருது? 30ன்னு கிடைக்குது. அந்த 30ஓட 5 பேர் வந்து எக்ஸாமே எழுதலை. அப்போ அவங்களையும் கூட்டிடணும். அப்போ +5 = 35. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் வந்து 35. மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 35. ஆப்ஷன் 4. அடுத்தது வழிமுறை வினாயன் 50 to 52. கீழ்காணும் தகவல்களின் அடிப்படையில் வினாக்கள் 50 முதல் 52 வரை விடையளிக்கவும். 5 மாணவர்கள் அவர்களுடைய ஆசிரியருடன் ஒரு வட்டமான மேசையில் சமமான இடைவெளியில் அமர்ந்துள்ளனர். கீழ்காணும் விவரங்களை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும்.
ராம் என்பார் ரஹீம் என்பாரின் நேர் எதிரே மற்றும் ராகுல் என்பாருக்கு வலதுபுறமாக இரண்டாவது இடத்தில் அமர்ந்துள்ளார். ராபின் என்பார் ராகுல் என்பாருக்கு நேர் எதிரே மற்றும் ரோஹன் என்பாருக்கு உடனடி இடதுபுறத்திலும் அமர்ந்துள்ளனர். இவர்களில் ஆசிரியரான ரமேஷ் வட்ட மேசையில் அமர்ந்துள்ளார். இங்கிலீஷில் பார்த்தோம்னா, based on the given informations, answer the questions 50 to 52. 5 students and their teacher are sitting in a circular table at an equal distance. Read the following instructions and answer the questions. Ram is sitting exactly opposite to the Rahim at 2 places right to Rahul. Robin is exactly opposite to Rahul and is on immediate left to Rohan. Ramesh, their teacher, is also sitting at the table. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு படம் வரைஞ்சிக்கணும். இதில் என்ன இருக்குது, ராமும் ரஹீம் ஆப்போசிட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதும், இதில் இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிக்கணும். சரியா? அடுத்தது என்னது, ராகுல் என்பவருக்கு வலதுபுறமாக இரண்டாவது இடத்தில், ராகுல் அப்படிங்கிறவருக்கு வலதுபுறமாக இரண்டாவது இடத்தில். இதில் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் வரும், இவங்களெல்லாம் இப்படி ஃபேஸ் பண்ணி இருக்கிறதா இல்லை இப்படி ஃபேஸ் பண்ணி இருக்கிறதா அப்படின்னு. வட்ட மேசை அப்படிங்கிறதுனால எல்லோரும் ஒருத்தரை பார்த்துற மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதனால் இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகே, வேறு இப்படி ஃபேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா உனக்கு எல்லாமே மாறிடும், உனக்கு தப்பாயிடும். ஓகே, அப்போது எங்கெங்கே இருக்காங்க, ராம் ரஹீம் ஆப்போசிட்டில் இருக்காங்க, இங்கே ராகுல் இருக்கார், ரோஹன் ராபினோட பிளேஸிங்க, ரமேஷோட பிளேஸிங்க, அதை எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த பிக்சர் இப்படி தான் போடணும். அப்புறம் அதே மாதிரி சமமான இடைவெளியில் அப்படிங்கிறனால இந்த ஒரு டோட்டல் இது 360 டிகிரி, ஒவ்வொரு இதுக்கும் இடைவெளியில் எவ்வளோ இருக்கும், 60 டிகிரி தான் இருக்கும். டோட்டலாக 360 டிகிரி இல்லையா, ஒரு வட்டத்தினுடைய மொத்த கோணம் 360 டிகிரி. அப்போ ஒவ்வொரு இதையும் 6ஆக பிரிச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு கோணமும் எப்படி இருக்கும், 60 டிகிரியாக இருக்கும். சரியா, அதை மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். சரி, இதை வச்சுட்டு நம்ம கொஸ்டின்ஸை, ராம் மற்றும் ரோஹன் இருவருக்கும் இடையில் அமர்ந்திருப்பவர் யார்? ராமுக்கும் ரோஹனுக்கும் நடுவில் யார் இருக்காங்க, ராபின். ஒன்றாவது ஆப்ஷன். அடுத்தது, ராம் என்பவர் அமர்ந்திருப்பது ராபினின் இடதுபுறம். ராம் அப்படிங்கிறவர் ராபினுடைய இடது பக்கம் அமர்ந்திருக்காங்க. அடுத்தது, ரமேஷ் மற்றும் ரஹீம் இருவருக்கும் மேசையின் மையத்திலிருந்து உள்ள கோண அளவு. ரமேஷுக்கும் ரஹீமுக்கும் பார்க்கணும், ரமேஷ் ரஹீம், இதுக்கு நடுவில் கோண அளவு கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டிடணும். 60 + 60 120 டிகிரி. ஆப்ஷன் 2. தி ஆங்கிள் சப்டெண்டட் பை ரமேஷ் அண்ட் ரஹீம் அட் த சென்டர் ஆஃப் த டேபிள் இஸ் அப்படின்னா 120 டிகிரி. அதே மாதிரி ராம் என்பார் இங்கே இங்கிலீஷில் பார்க்கும்போது ராம் இஸ் சிட்டிங் டு த தேர்ட் ஆப்ஷன் இல்லையா, லெஃப்ட் டு த ராபின், தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வழிமுறை வினா 53 to 55. கீழ்காணும் தகவல்களின் அடிப்படையில் வினா எண் 53 முதல் 55 வரை விடையளிக்கவும். PQRSTU என்ற 6 பெண்கள் அவர்களின் உயரத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் நின்றிருக்கின்றனர். எந்த வரிசை இருக்கு, இறங்கு வரிசையில். T என்பவர் Pயை விட உயரமானவர். T என்பவர் Pயை விட உயரமானவர். அனைவரிலும் உயரமானவர் S. மிகவும் குள்ளமானவர் U. Q என்பவர் Tயை விட உயரமானவர், ஆனால் Sஐ விட குள்ளமானவர். அப்புறம் R என்பவர் இடதுபுறத்திலிருந்து இரண்டாவது இடத்தில் உள்ளார். அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு படம் வரைஞ்சி வச்சுக்கணும். இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி. இங்கிலீஷில் பார்த்தோம்னா, டைரக்ஷன் கொஸ்டின் 53 to 55. பேஸ்ட் ஆன் த கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் 53 to 55. PQRSTU are 6 girls standing in a row in descending order of their heights. T is taller than P. Tallest among them is S. Shortest is U. Q is taller than T but shorter than S. R is in the second position from the left. 53வது கேள்வி.
P மற்றும் R இருவருக்கிடையில் உள்ளவர்கள் யார்? இங்கே P மற்றும் R பார்க்குறோமா? நடுவில் யார் யார் இருக்கா? Q and T. Qவும் Tயும். ஆப்ஷன் 1. நேம் த 2 girls standing between P and R அப்படின்னா Q and T. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வலது புறத்திலிருந்து Pயின் நிலை என்ன? வலது புறத்திலிருந்து Pயின் நிலை என்ன? செகண்ட், இரண்டாவது இல்லையா? ஆப்ஷன் 2. What is the position of P from the right? செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 55வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்று எது? P என்பவர் Tயை விட குள்ளமானவர். கரெக்டா? Tயை விட குள்ளமானவர், இது கரெக்ட். அடுத்தது P என்பவர் Uயை விட உயரமானவர். Uவை விட P உயரமாக இருக்கிறார், அப்போது அதுவும் கரெக்ட். R என்பவர் உயரத்தின் அடிப்படையில் நடுவில் உள்ளார் அப்படின்னு இருக்குது. நடுவில் இருக்காரா R? இல்லை, அப்போது அதுதான் தவறு. இதில் இங்கிலீஷில் பார்த்தோம். which among the statement is incorrect? P is shorter than T அப்படிங்கிறது கரெக்டு. P is taller than Uங்கிறது கரெக்டு. R is in the middle order of the height அப்படிங்கிறது தான் தப்பு. 3, ஆப்ஷன் 3. இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.